இன்னைக்கு நம்மளோட வீடு வந்து குடி போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீடு தான். நல்லா பால் பொங்கி நம்மளோட வீடு வந்து குடி போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் இது. நல்லா ஜாலியாகவே இருந்துச்சு. இது வந்து ஃபஸ்ட்டே வாசலில் நல்லா மஞ்சள்லாம் தெளித்து அதுக்கப்புறம் கோலம்லாம் நல்லா போட்டு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு வந்து எப்பவும் போல் வந்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா பால் காய்ச்ச ஆரம்பித்தோம். இது வந்து நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த விளக்கு. அதுக்கப்புறம் 2 விளக்கு வந்து பார்த்திங்கன்னா அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அது அகல் விளக்கில் 2 நம்ம வந்து அதே மாதிரி விளக்கு ஏற்றிட்டு 2மே வந்து 2 வாசப்படியில் வெளில வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு 2 எடுத்துகிட்டு போயிட்டு வெளில வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து சாமி வந்து விளக்கு மட்டும் ஏற்றிட்டு இது 2யும் எடுத்து கொண்டு போய் வெளில வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து பால் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் காலி பண்ணிவிட்டு இது வந்து இப்போ வந்து அகைன் 1 இயர் கழிச்சு திரும்பவும் வாடகை வீட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து செகண்ட் வீடு நாங்கள் குடி போகிறது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வீடு நல்லா போகும்போது நல்லா கிராண்டாக பண்ணோம். இந்த தடவை ரொம்ப சிம்பிளாகவே, ஏன்னா ரொம்ப நிறையா பொருளை எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போக ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா, இந்த தடவை எது தேவையோ அது மட்டும் லைட்டாக எல்லாமே ரொம்ப டோட்டலாக கம்மி பண்ணிக்கிட்டோம். ஏன்னா திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு நல்லா பால்லாம் ஊற்றி பால் பொங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கு பால் ஊற்றிட்டு 2, 3 பச்சரிசி இருந்தால் பச்சரிசி வந்து போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லது. 2, 3 பச்சரிசி இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா பாலை வந்து நல்லா காய்ச்ச விட்டு அதுக்கப்புறம் நல்லா பொங்கி வர வரையும் நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்மளுடைய விளாக் வந்து போயிட்டுருந்துச்சு. ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு. நல்லா பால் வந்து சூப்பராக பொங்கி வந்தது. இது பாருங்க பொங்கி வருது. பால் நல்லா பொங்கி வந்தோடனே நம்ம எந்த அளவுக்கு நல்லா பால் நல்லா பொங்கி வரும் அந்த மாதிரி அந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு நல்லா அந்த வீடு வந்து நல்லா பொங்கி நல்லா சந்தோஷமாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. சொன்னிட்டு பால் வந்து நல்லா பொங்கி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து இந்த பாலில் கொஞ்சோண்டு எடுத்து ஒரு கிளாஸில் எடுத்து சாமிக்கு வந்து வச்சாச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தூபம் போட்டோம். பாலை வந்து எடுத்து ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு இதில் வந்துட்டு கல்கண்டு மட்டும் வச்சுருந்தோம். போன தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கும்போது அரிசி பருப்பு அந்த மாதிரி எல்லாமே வச்சு பண்ணியிருந்தேன். இந்த தடவை வந்து பால் அதுக்கப்புறம் கல்கண்டு இது மட்டும் வச்சுட்டு சிம்பிளாகவே முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் அன்னைக்கு தான் வந்து எல்லாமே க்ளீனிங் ஒர்க் முடிச்சுட்டு அன்னைக்கு தான் நம்ம வந்து எல்லாமே செஞ்சோம். அதனால் பூ கூட வந்து கிடைக்கல. பூ வாங்கிட்டு வர சொன்னேன் ஹஸ்பண்டை. ஸோ அதனால் அப்படியே சிம்பிளாகவே பண்ணிக்கிட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போல் தூபம் போடலான்னு சொல்லிட்டு தூபம் போடுறதுக்கு வந்துட்டு தென்னை ஓலை இருக்கும் இல்லையா, சாரி, அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் துளசியோட குச்சிலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதையெல்லாம் போட்டு நம்ம வந்து தூபம் வந்து வெளியேருந்து காட்டி வீடு ஃபுல்லாக சுற்றி போட்டுட்டோம். துளசியோட செடி இருக்குல்ல, அந்த செடி வந்து காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அவ்வளோ நல்லது வீடுக்கு வந்து சாம்பிராணி போடுறது. ஸோ அதுதான் நம்ம வந்து போட்டுக்கிட்டோம். தேங்காய் உரிச்ச மட்டை இருக்குல்ல, அந்த மட்டை அதுவும் வச்சுட்டு கீழே ஒரு சூடை வச்சுட்டு நம்ம அதில் வந்து இப்போ நெருப்பை வந்து மூட்டவே வேண்டாம். கீழே ஒரு சூடை வச்சா அதுவே கொஞ்சம் நேரம் எரிஞ்சிடும் அமைஞ்சிடும். அதுக்கப்புறம் மேலே வந்து சாம்பிராணி போட்டு வீடு ஃபுல்லாக காட்டினோன்னா சூப்பராக வந்துட்டு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உண்மையாகவே அந்த வீடு குடி போகும்போது அந்த ஹோமம்லாம் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த துளசி குச்சியில் பண்ணுறதுனால அதனால சொல்லிவிட்டு அது எல்லாமே ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து சாமியை வந்து வெளிலேருந்து கூப்பிட்டு வர்றதுக்காக சூடம் வந்து வெளிலேருந்து காட்டி உள்ளே வந்து சாமிக்கு வந்து நம்ம வந்து தீவார்த்தனை காட்டினோம். சாமிக்கு வந்து நல்லா சூடை வந்து கொளுத்திட்டு நல்லா வந்து சூடை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கெல்லாம் ஃபுல்லாக காட்டிட்டு வெளிலேருந்து உள்ளே போயிட்டு காட்டிட்டு நம்மளுடைய வீடு குடி போகிறது வந்து இப்படி தான் நடந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவே பண்ணியிருந்தேன், எதுவும் ரொம்ப கிராண்டியாலாம் இல்லை. நம்ம அப்புறம் வந்துட்டு அடுப்புக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் அகைன் நம்ம சாமி காட்டிட்டு ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவும் இருக்கிற மாதிரியே சாமி நல்லா கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பால் வந்து கொஞ்சோண்டு பால் வந்து சாமிக்கு கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் பால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்மளும் குடிச்சிட்டு
டீ போட்டு குடிச்சிட்டேன் நான். அதில் வந்து கொஞ்சம் பால் டீ அதை வந்து எடுத்து போட்டு குடிச்சிட்டோம். அக்கம் பக்கத்தில் குடுக்கலாம் அப்படின்னா இங்கே ஒன்றும் பெருசாக வந்து யாரும் என்ன சொல்கிறது, வெளிலயே வரமாட்டாங்க அந்த மாதிரி. ஸோ அதனால நம்ம வெளில எங்கேயும் யாருக்கும் கொடுக்கல. நம்ம 2 பேரும் வந்து நாங்கள் 2 பேரும் டீ பால் 2மே வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மதியம் லஞ்ச் வந்து ரெடி பண்ணிட்டேன். ரைஸ், அப்புறம் வந்துட்டு காலிஃப்ளவர் பகோடா, கொஞ்சம் கத்திரிக்காய் தொட்டுக்க, அதே மாதிரி புதினாவில் பண்ண துவையல் இதெல்லாம் வச்சு இது வந்து நாங்கள் வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து இது முடிச்சுக்கிட்டோம். நைட்டு டின்னருக்குமே இதான் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். இதான் எங்களோட விளாக். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.